ஹாய்! இந்த வீடியோல நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம், அதாவது பிசிஓஎஸ் என்ற ஒன்றை பத்தி பார்க்க போறோம். இது பெண்களை இளம் வயதிலிருந்து வாழ்க்கை முழுவதும் பாதிக்கலாம். வாங்க இதை பத்தி இன்னும் தெரிந்து கொள்வோம். பிசிஓஎஸ் தான் என்ன? இது சில பெண்களின் உடம்பை வேற வழியில் நடந்துக்க வைக்கிற ஒரு நோயாகும். இதில் உங்க தப்பு ஒண்ணுமில்லை மற்றும் நிறைய பெண்களுக்கு வரக்கூடியது. பிசிஓஎஸ்க்கு பின்னாடி ஜீன்ஸ், அதாவது உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வருவது, ஹார்மோன்ஸ், உங்க உடம்பு வேலை பண்ணுறத கட்டுப்படுத்துற விஷயங்கள் மற்றும் நீங்க வாழும் வழி போன்ற காரணங்கள் உண்டு. பிசிஓஎஸ் பல வழிகளில் வெளிப்படலாம். ஆனா இது சில பார்க்க முடியிற விஷயங்கள். மாதவிடாய். இது சரியான நேரத்துக்கு வராமல் இருக்கலாம். இதனால மாதவிடாய் எப்போ வரும்னு சொல்றது கடினமாகலாம். முடியும் தோலும். உங்க உடம்புடைய வெவ்வேறு பகுதியில் நீங்க அதிகமான முடி வளர்ச்சி பார்க்கலாம். உதாரணத்துக்கு உங்க முகம் இல்லை கைகளில். சில நேரம் எண்ணெய் உற்பத்தி ஏறுவதினால் முகப்பருவுகளும் வரலாம். கருமுட்டைகள். உங்க கருமுட்டைகள் நிறைய நீர்க்கட்டிகளுடன் பார்ப்பதற்கு வேற மாதிரி இருக்கலாம். இது ஒன்றும் பயப்படுற விஷயம் இல்லை. எடை. பிசிஎஸ் இருக்கிற சில பெண்கள் உடல் எடையுடன் போராடுவார்கள். ஆனால் இது எல்லா பெண்களையும் பாதிக்கிறதில்லை. தோல் பிரச்சனைகள். சில பெண்களின் தோல் எண்ணெய் வழிவதைப் போல் தெரியலாம். இன்னும் சில பெண்கள் கழுத்து போன்ற இடங்களில் கருப்பு திட்டுகள் வரலாம். இப்போ நாம எதனால் இதை பற்றிலாம் பேசுகிறோம்? பிசிஎஸ்னால நிறைய விளைவுகள் உண்டு. கருவுறுதல். உங்க மாதவிடாய் வழக்கமான நேரத்துக்கு வரலன்னா உங்க கருமுட்டைகளிலிருந்து மாசம் ஒரு முட்டை வெளியிடலை என்று அர்த்தம். இதனால கரு அடைவது கடினமாகும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. பிசிஎஸ் இருக்கும் பெரும்பாலான பெண்கள் இயற்கையாவே இல்ல டாக்டருடைய உதவியுடன் கர்ப்பமடைவார்கள். உடல் ஆரோக்கியம். பிசிஎஸ்னால வயசானதுக்கு அப்புறம் டைப் 2 டயபிட்டிஸ் வருவதற்கான ஆபத்து ஏறும். அதனால உடல் பயிற்சி செஞ்சு உடல் எடையை கட்டுப்பாட்டிற்குள் வைக்கவும். இதய ஆரோக்கியம். பிசிஎஸ்னால வயசாக ஆக இதய கோளாறின் ஆபத்தும் ஏறும். இதனால ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும். பிசிஓஎஸ் எந்த இனத்தை சேர்ந்த பெண்ணையும் பாதிக்கலாம். உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கா இல்லையான்னு உங்க டாக்டர் எப்படி கண்டுபிடிப்பார்? உங்க வயசு பெண்களுக்கு அதிக முடி வளர்ச்சி இல்லை மாதவிடாய் சரியான நேரத்துக்கு வராத மாதிரி சில அறிகுறிகள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கிறதா டாக்டர் சந்தேகம் பட்டார், ஆனா இந்த அறிகுறிகள் உங்களிடம் இல்லை என்றால் அவர் உங்களை கவனமாக கண்காணிப்பார். நீங்களா இதை விசாரிப்பது நல்லதில்லை. அதனால உங்களுக்கு ஏதாவது சரிப்படவில்லைன்னா உங்க டாக்டர்கிட்ட பேசுங்க. பிசிஓஎஸ் பத்தி நீங்க என்ன செய்யலாம்? பிசிஓஎஸை குணப்படுத்துவதற்கு ஒரு மாத்திரை இல்லையானாலும் நீங்க பல விஷயங்கள் செய்யலாம். ஆரோக்கிய உணவு. நிறைய பழம், காய்கறிகள், தானியங்கள், புரோட்டீன், அப்புறம் நல்ல கொழுப்பு இருக்கும் சாப்பாடு எடையை கட்டுப்படுத்த உதவும். உடல் பயிற்சி. இது உடல் எடையை கட்டுப்படுத்தும், அப்புறம் மனநிலையும் நன்றாக்கும். மருந்து. டாக்டர் கொடுக்குற சில மருந்துகள் மாதவிடாய்களும் மிச்ச பிசிஓ சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உதவும். வாழ்க்கை. புகை பிடிக்காமல் இருப்பது, மதுவை அளவுக்கு அதிகமாக குடிக்காமல் இருப்பது, யோகா போன்ற விஷயங்கள் செய்வது உதவும். டாக்டர். அடிக்கடி டாக்டரை பார்த்து பேசுவது மிக முக்கியம். கடைசியில பிசிஓஎஸ் ஒரு குழப்பமான நோயாக இருந்தாலும் நல்ல தீர்வுகளும் டாக்டருடைய உதவியுடனும் நீங்க அதை சரிப்படுத்தலாம். பிசிஓஎஸ் ஒத்துத்தர ஒருவர் மாதிரி பாதிக்கும். அதனால தயங்காம டாக்டர்கிட்ட கேள்விகளை கேளுங்க. மற்றும் உதவி வேணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஃபேமிலி கிட்டயும் பேசுங்க. பாய்.